வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்று நம் காணவிருப்பது திருப்புகழின் 96வது பாடல். வஞ்சத்துடனொரு நெஞ்சிற் பலனினை வஞ்சிக் கொடியிடை மடவாரும் வந்திப் புதல்வரும் அந்திக் கிளைநறு மண்டிக் கதறிடு வகை கூற அஞ்சக் களைப்படு பஞ்சிப் புகழுடல் அங்கிக் கிரையென உடன்மேவ அண்டிப் பயமுற வென்றி சமன்வரும் அன்றைக்கு அடியினை தரவேணும் கஞ்சப்பிரமனை அஞ்சத் துயர் செய்து கன்ற சிறையிடும் அயில் வீரா கண்டத்தனமொழி அண்டத் திருமயில் கண் தத்தழகிய திருமார்பா செஞ்சொற்புலவர்கள் சங்கத் தமிழ்தெரி செந்திற்பதி நகருறைவோனே செம்பொற்குளவட குன்றை கடலடை சிந்தப் புறவல பெருமாளே. வஞ்சனை எண்ணம் கொண்ட நெஞ்சம் முழுவதும் அப்படியே அந்த வஞ்சனை எண்ணம் உடையவர்களும் வஞ்சிக்கொடி போன்ற இடையுடைய அந்த பெண்களும் வணங்கும் புதல்வர்களும் நெருங்கிய சுற்றத்தார்களும் இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அப்படியே அழுகின்ற அந்த செயல் மிகுதியால் உடலின் பாகங்கள் யாவும் அப்படியே களைவுபட்டு போய் பஞ்சு போன்ற இந்த புடுத்த உடம்பு அதை கொண்டு அப்படியே நெருப்புக்கு இரையாக்கப்படுவதற்கென உடனே எடுத்து செல்லப்பட அருகே வந்து அச்சுறுத்தி உயிரை வெற்றி கொண்டு செல்வதற்கு யமன் வருகின்ற அந்த நாளில் முருகப்பெருமானே உனது இரு திருவடிகளையும் தந்தருள வேண்டும் என்கிறார் நம் அருணகிரியார். அடுத்ததாக நம் முருகப்பெருமான் யாராம்? கஞ்சப்பிரமனை அஞ்சத் துயர் செய்து கன்ற சிறையிடும் அயில் வீரா. தாமரை மலரில் அமரும் பிரமன் அஞ்சுமாறு துயரப்படுத்தி அவன் மனம் நோக்க சிறையிட்ட வேலாயுத வீரனே கண்டத்தனமொழி அண்டத் திருமயில் கண் தத்தழகிய திருமார்பா. கற்கண்டை போன்ற இனிய மொழியை பேசும் தேவமாதாவாகிய அழகிய மயில் போன்ற தேவயானியின் கண் பார்வை பார்க்கின்ற அழகிய மார்பை கொண்ட திருமார்பனே எங்கள் கந்தக் கடவுளே செஞ்சொற்புலவர்கள் சங்கத் தமிழ்தெரி செந்திற்பதி நகருறைவோனே. செம்மை பொருந்திய சொற்களையாளும் புலவர்களின் கூட்டம் புகழ்கின்ற தமிழை சூடிக்கொண்டு திருச்செந்தூர் நகரில் வீற்றிருப்பவனே எங்கள் கந்தனே செம்பொற்குளவட குன்றை கடலடை சிந்தப் புறவல பெருமாளே. செம்பொன் நிறத்துடன் வடக்கே நின்ற அந்த கிரௌஞ்ச மலையை கடலிடையே சிதறி விழுமாறு போர் புரியவல்ல பெருமாளே என்று நம் முருகப்பெருமானின் வீரதேர செயல்களை நம் கண்முன்னாடி காட்சிப்படுத்திய வண்ணம் இந்த பாடலை நிறைவு செய்கிறார். நன்றி.